ரெண்டு வகையான கூட்டம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். அதை வேதம் அடிக்கடி நமக்கு சொல்லி காண்பித்து கொண்டே இருக்கும். ஆபிரகாம் எடுத்திங்கன்னா ஆபிரகாம் லோத்து ரெண்டு பேரும் நீதிமான்கள். ரெண்டு பேருடைய பயணமும் வித்தியாசமான பயணங்கள். அதே மாதிரி சபையில் எடுத்துக்கொள்ளீங்கன்னாக்க ரெண்டு வகையான கூட்டம். வேதம் சொல்லுகிறது, ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன். அந்த சபையில் மட்டும் இல்லை, வீட்லேயும் அப்படிதான். நாம் செய்கிற காரியங்களில் பார்த்தீங்கன்னாக்க ரெண்டு வகையான காரியங்கள் முக்கியத்துவப்படுத்தப்பட்டு கொண்டே வரும். இப்போ இங்கே ரெண்டு பேரை குறித்து இங்கே சொல்கிறாரு. ரெண்டு பேரும் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டதில் ஒருத்தர் அவள் பாதத்தின் அருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை என்ன செய்கிறார்? கேட்டுக்கொண்டு இருக்கிறார். இன்னொருவர் அவங்க வேற எதுவும் வேலை பார்க்கல, இயேசுவை கவனிக்க வேண்டும் என்பதற்காக, இயேசுவுக்கு நிறைய காரியங்களை செய்யணும், பணிவிடை செய்வதற்காக, விருந்தோம்பல் பண்ண வேண்டும் என்பதற்காக, அவர் மேல் உள்ள அன்பினாலே பல காரியங்களை செய்வதற்காக தீவிரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார். அந்த ஒரு ஏக்கத்தில், அந்த ஒரு விருப்பத்தினாலே அவள் தனியாய் போராடுகிறதை அவள் அங்கே மென்ஷன் பண்ணுகிறார். அப்போ இயேசுகிட்ட வந்து சொல்கிறார், நான் தனியாக ஒரு காரியத்தை செஞ்சிட்ருக்கேன், இவ பாட்டுக்கு உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்து உங்கள் வசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆண்டவர் சொல்கிறாரு, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, வாசிங்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆங்கில வேதம் சொல்லுகிறது, you are anxious. ரொம்ப தீவிரப்படுத்தி கொள்ளுகிற, பல காரியங்களை இழுத்து போட்டுக்கிற, இது செய்யலாம் அது செய்யலாம், அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா. இன்னைக்கு லைஃப்பில் அதுதான் நடக்குது. என்ன பண்ணலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம், பல வகையான யோசனைகள். ஆனால் எதுவுமே என்ன இல்லை, சரியாக வந்து முடிகிறது இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பல காரியங்களை குறித்து என்ன செய்கிற, யோசித்து கலங்கி போயிருக்கிற. தேவையானது ஒன்று. ஒரு மனுஷனுக்கு ஒரு வேலைக்கு ஒன்று தான். அதுக்கு மிஞ்சி ஒரு காரியத்தை செய்யவே முடியாது. ஆகையினால பல காரியங்களை போட்டு குழப்பிக்காத. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, too many cook spoil the soup ன்னு சொல்லுவான். ஒரு சமையல் அறையில் நல்ல கை தேர்ன ஒரு நல்ல செஃப், நல்ல சமையல் தெரிந்தவர்கள், சமையல்காரர்களை ஒரு 4 பேரை ஒரே சமையலை ஒரு சாப்பாடு செய்ய 4 பேர் அனுப்பி பாருங்க. அந்த சாப்பாடு வாயிலே வைக்க முடியாது. சாப்பாடு வாயில வைக்க முடியாது. ஒரு காரியம் ஆண்டவர் ஏசு சொல்றாரு, தேவையானது ஒன்று. அப்போ மற்றதெல்லாம் தேவையற்றது. தேவையானது ஒன்று, மற்றதெல்லாம் என்னது, தேவையில்லாதது. நீங்கள் என்னென்னமோ காரியங்கள், மெயினான காரியத்தை விட்டுட்டு நீங்கள் ஆண்டவர் மேலே விசுவாசிக்கிறேன், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன், கர்த்தருக்காக அதை செய்கிறேன் இதை செய்கிறேன், வேஸ்ட். வாழ்க்கையில் வருத்தம் தான் மிஞ்சி இருக்கிறது, வேதனைகள் தான் மிஞ்சுகிறது, குழப்பங்கள் தான் மிஞ்சுகிறது, நிம்மதி இல்லாமல் இருக்கிறீர்கள், ஆரோக்கியம் குன்றி போய் கிடக்கிறீர்கள். காரணம், நீங்கள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறீர்கள். அநேக காரியங்களை செய்து எப்படியாவது கர்த்தரை பிரியப்படுத்தலாமா என்று நினைக்கிறீர்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்கள், ஆனால் அவரை பிரியப்படுத்துவதற்கு வெவ்வேறு வழிகளை வெவ்வேறு ரூபங்களிலே நீங்கள் தேடிக்கொண்டே இருக்கிறீர்கள். சோர்ந்து போய் உட்காருகிறீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, தேவையானது ஒன்று தான். சூஸ், நல்ல பங்கு அப்படின்னா என்ன, த ரைட் சாய்ஸ், இந்த பர்ஃபெக்டாக ஒரு காரியத்தை தெரிந்து கொண்டால், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறதை பார்க்கிலும் வேற அவருக்காக பல காரியங்களை செய்கிறேன் என்று சொல்வதில் பெரிய விஷயம் கிடையாது. அதனால தான் சாமுவேல் தீர்க்கதரிசி சவுல்கிட்ட பேசும்போது சொன்னார், என்னது, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். சார் சொல்லுங்க, பலியை பார்க்கிலும் நம்மளுடைய சகல விதமான
பலிகளை பார்க்கிலும் நீ கர்த்தருக்கு கீழ்ப்படிதலாயா முக்கியம். நீ கர்த்தரை ஆண்டவருக்காக பெரிய யுத்தம் பண்ணிட்டு வந்து நின்றுட்ட, பல காரியங்களை செஞ்சிருக்க, பல காரியங்களை கொண்டு வந்து கொடுக்குற, அது பெரிய விஷயம் கிடையாது. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் முக்கியம். எங்கே தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. நீ எதை செஞ்சினாலும் அது தற்காலிகமானது, போயிடுது. நித்தியமானவரை தெரிந்து கொள், அவரே உன் வாழ்க்கையின் பங்காய் மாற்றிக்கொள். அல்லேலூயா. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. வேதம் அதை தான் சொல்லுகிறது. அவரை சொல்றாரு, தேவையானது ஒன்று. மரியாள் என்ன பண்ணி கொண்டிருந்தா, அவர் பாதத்தின் அருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டு இருந்தாள். அப்படின்னா அது என்ன பொருள் என்றால், தன்னுடைய சிருஷ்டிகரை அவள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளுகிறாள். அவரையே பின்பற்ற விரும்புகிறாள். அவர் என்ன செய்ய வேண்டும் என்று என்ன எதிர்பார்க்கிறாரோ அப்படியே செய்வதற்கு அவரிடத்தில் எதிர்பார்க்கிறாள். எப்படி நான் செயல்பட வேண்டும், நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை இந்த பூமியில் வாழணும், கவனிங்க, நல்லா கவனிக்கணும். நான் எப்படிப்பட்ட வாழ்க்கையை இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்று என் ஆண்டவர் எனக்காக ஜீவனை கொடுத்தவர் விரும்புகிறாரோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று மரியாள் விரும்பினாள். இருக்கீங்களா? நேரம் ஒரு அல்லேலூயா சொல்லியிருக்க வேண்டாமா? சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்லுங்க, நான் ஒருத்தர் கூட சொல்லாமல் இருக்கக்கூடாது, அத்தனை பேர் இங்கே சொல்லணும். நான் எப்படிப்பட்ட வாழ்க்கையை இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்று இயேசு விரும்புகிறாரோ அந்த வாழ்க்கையை வாழ்வதுதான் நியாயம். அல்லேலூயா.